ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பீட் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நெக்கை ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கோட வித் வந்து நான் 6 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அடுத்து ஷோல்டரோட ரவுண்ட் வந்து நான் 3.5 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இந்த 3.5 சென்டிமீட்டர் எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கான்னு வந்து மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அலைன் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்கோட லென்த்துக்கு வந்து நான் 4.5 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான நீடில்ஸ் அண்ட் த்ரெட், அப்புறம் பீட் கட்டர் எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் 3 mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 3 to 8 mm வரைக்கும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ரேண்டமாக குத்திக்கோங்க, அப்படி இல்லைனா ஜிக்ஸாக் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவுட்லைன் நெக்குக்கு ஃபில் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 பீட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 2 பீடு யூஸ் பண்ணிவிட்டு இப்போ 3 பீடு வைக்கிற இடத்துல 2 பீட் பஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு நாட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பீடை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 3 பீடு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு கேப் இருக்கும், ஓகேவா? அதை வந்து ஃபில் பண்ணதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு கேப் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணாதீங்க, நல்ல செட்டே ஆகாது. ஸோ வந்து 2 பீடாக வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல நெருக்கமாகவும் வரும், கேப்பே இல்லாமையும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு திசையிலையுமே வந்து பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் ஒரே திசையில் வந்து போட்டுகிட்டே போகாதீங்க, அப்படி போட்டால் நல்லாவும் இருக்காது, ஓகேவா? இந்த ஸ்டிச் வந்து சும்மா கண்டமேட்டுக்கு ஒவ்வொரு சைடாக போகிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது, ஓகேவா? ஒரு மாதிரி ஏனாதானோன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் நீட்டாக வந்து எப்போவுமே ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2 பீடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்படி வந்து நீடில் பஞ்ச் பண்ணுறேன், இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணுறேன்னு வந்து கவனமாக பாருங்கள். அதனால தான் வந்து இது ரொம்ப ஸ்லோவாக போகுது. பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பெரிய பீடு இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரேண்டமாக போட்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் போடணுன்னு அவசியமும் இல்லை அந்த பெரிய பீட் கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், அந்த ரவுண்ட் மட்டும் நீட்டாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அந்த பெரிய பீடை சுற்றி அழகாக ரவுண்ட் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதே டைரெக்ஷனில் வரக்கூடாது, ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் போகணும். அதை எப்போவுமே கவனமாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்ட இடத்துலையே போடாதீங்க, கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா அப்படி போட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஒருக்கா வந்து மேலே இருந்து கீழே வாரீங்க அப்படின்னு சொன்னோன்னா இன்னொருக்கா கீழேருந்து மேலே போங்க. அப்படி இல்லைன்னா சைடுமா வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்களே ஒரு சைடாக வந்து இந்த பூ மாதிரி ரவுண்டாக போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெவ்வேறு திசையில் வந்து போய் அதை வந்து போட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஆனால் நீங்கள் எப்போவுமே போடும்போது 2 பீடாக பஞ்ச் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு அப்படி தான் நீங்கள் வந்து போடணும். அதை எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பீடாவோ 4 பீடாவோ அப்படிலாம் வைக்காதீங்க, நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி சிங்கிள் பீடு கூட ஓகேவாக தான் இருக்கும். பட் வந்து எப்போவுமே கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து டபுள் பீடாக தான் நீங்கள் போட்டு எடுக்கணும், ஓகேவா? இன்னும் நிறைய இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரே நூல் பிடிச்சி போகணுன்னு அவசியமும் இல்லை. திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பீடு தான் போட்டு முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் அங்கே ஒரு பீடு போட்டு அங்கே எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீடில் வேறு இடத்துல பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து மறுபடியும் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா? அப்படி பண்ணாலும் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. நீங்கள் டபுள் பீட் போட்டு போகிறதுக்கு பதிலாக வந்து நான் சிங்கிள் பீட் யூஸ் பண்ணியே இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி இதை எடுத்துக்கலாம், ஓகேவா? நீங்கள் சிங்கிள் பீட் யூஸ் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் வந்து டபுள் பீட் எடுத்து போக சொல்கிறோம். டபுள் பீட் எடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், ஓகேவா? நீங்கள் வந்து சிங்கிள் பீட் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, டபுள் பீட் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணாலும் ஓகே. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் 2க்குமே ஒரே மாதிரி தான் வரப்போகுது, ஓகேவா?
இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக போட்டு கேப்பே இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இந்த ஸ்டிச் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில் பண்ணி முடித்ததுக்கெலாம் அப்புறம் நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சை. நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.